மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் போர் நிலையை முன்னிட்டு உலகம் முழுவதும் அமைதிக்கான அழைப்புகள் எழுந்து வருகின்றன. இந்த நிலையில் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் லியோ ஈரான் மற்றும் மத்திய கிழக்கு பகுதிகளில் இடம்பெறும் வன்முறைகள் குறித்து ஆழ்ந்த கவலை வெளியிட்டு உடனடியாக ஆயுதங்கள் மௌனம் காக்க வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். வத்திக்கான் நகரில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் இடம்பெற்ற ஏஞ்சலஸ் பிரார்த்தனைக்கு பின்னர் ஆயிரக்கணக்கான பக்தர்களிடம் உரையாற்றிய போப் லியோ ஈரான் மற்றும் மத்திய கிழக்கு பகுதிகளில் இருந்து வரும் செய்திகள் மிகுந்த கவலையை ஏற்படுத்துகின்றன என்று தெரிவித்தார். அங்கு இடம்பெறுகின்ற தாக்குதல்கள், அழிவுகள் மற்றும் வெறுப்பு, பயம் நிறைந்த சூழல் உலக அமைதிக்கே பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த மோதல் நிலையானது மேலும் தீவிரமடைந்தால் லெபனான் போன்ற அண்டை நாடுகளும் மீண்டும் அரசியல் மற்றும் பாதுகாப்பு அசாதாரண நிலைக்கு தள்ளப்படலாம் எனவும் அச்சத்தை போப் வெளியிட்டுள்ளார். குண்டுகளின் சத்தம் நிற்கட்டும், ஆயுதங்கள் மௌனமாகட்டும், மக்கள் குரல் கேட்கப்படும் வகையில் உரையாடலுக்கான வாய்ப்பு திறக்கப்படட்டும் என்று அவர் உலக நாடுகளிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் உண்மையான அமைதி அச்சுறுத்தல்களினாலும் ஆயுதங்களினாலும் உருவாகாது என்றும் அது நேர்மையான மற்றும் பொறுப்பான உரையாடலின் மூலம் மட்டுமே உருவாகும் எனவும் அவர் இதன்போது வலியுறுத்தினார். போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அமைதி கிடைக்க வேண்டும் என்று அமைதியின் ராணி மரியாளிடம் பிரார்த்தனை செய்ய போப் உலக தலைவர்கள் வன்முறையை நிறுத்தி சமாதான பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார். Si aggiunge il timore che il conflitto si allarghi e altri paesi della regione, tra cui il caro Libano, possano sprofondare nuovamente nell'instabilità. Eleviamo la nostra umile preghiera al Signore perché cessi il fragore delle bombe, tacciano le armi e si apra uno spazio di dialogo nel quale si possa sentire la voce dei popoli. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.